வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கியில ஒரு சாம்பார். ஒரு 50 ml அளவு இருக்கிற மாதிரி 50 to 75 ml இருக்கிற மாதிரி பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிடலாங்க. கழுவிட்டு பருப்பை இப்ப போட்டுடலாம். நம்ம அது கூட ஒரு மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூளை போட்டுடலாம். அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுடலாம். பருப்பு ஏன்னா பொங்கி வெளியெல்லாம் ஊத்தாம இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகும். அதோட ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாவை இப்படி ஸ்பிளிட் பண்ணி இதுல போட்டுடலாம். இது கூடவே பெருங்காயம் ஒரு 4-5 பீஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிற பெருங்காயம்னு அதை ஒரு 4-5 பீஸ் போட்டுடலாம். அது கூட ஒரு 2 தக்காளி நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறத அது கூட போட்டுடலாம். இது கூட நல்ல தண்ணிய ஒரு 500 ml இருக்கிற மாதிரி தண்ணிய ஊத்தி குக்கர்ல வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நார் சத்து அப்புறம் நீர் சத்து எல்லாம் நிறைஞ்ச இந்த முள்ளங்கி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல ஃபிளேவரோட எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் காமிக்கிறேன். அதுக்கு வானலியில 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெயில கடுகு அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாங்க. சீரகம் போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபிளேவரை கொடுக்குற வெந்தயம் இதையும் போட்டுடலாம். வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி சீரகம் அகத்தை சீராக வைத்துக்கொள்ள யூஸ் ஆகும். இதுல ஒரே ஒரு சிகப்பு மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம கருவேப்பிள்ளைய 2ஆ பிச்சு போட்டுடலாம். போட்டா அதுல உள்ள கால்சியம் எல்லாம் இந்த எண்ணெயில இறங்கி அப்படியே நம்ம சாம்பாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். இந்த தாளிப்பு இப்ப நல்லா செவந்து வரட்டும். அப்ப சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் நானு. அத போட்டுடலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். எப்பவுமே சின்ன வெங்காயம் போடுறப்ப கூடவே ஒரு குட்டி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் எதுக்கு போடுறதுன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்மளோட சமையலுக்கு ஒரு இனிப்பு தன்மையை கொடுக்கும். அதனால பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்ப நம்மளோட ஹீரோ முள்ளங்கிய போட்டுடலாங்க. ஏன்னா இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் தானே, முள்ளங்கிய போட்டுடலாம். நீர் சத்து நார் சத்து எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற இந்த முள்ளங்கிய போட்டுடலாம். இது நம்ம வயிற்றுல உள்ள ஜீரணத்தை நல்லா மேம்படுத்த யூஸ் ஆகுது. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகும். நல்லா அவங்களுக்கு நார்மலா நம்ம ஹெல்த் வச்சுக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. இந்த முள்ளங்கிய நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில்ல நல்லா கலந்து வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட சேனலை பார்க்காதவங்க பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அதுல ஆளையும் அமுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் இதுல. அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப முள்ளங்கி நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இது கொஞ்சம் பாயில் ஆகணும். நம்ம பருப்புலயே பாயில் பண்ணா அது அதுல புளிப்பெல்லாம் போடுறப்ப அது ஊறிடும். தண்ணியில பாயில் பண்ணிட்டு அப்புறம் பருப்பு ஊத்துனா அதோட ஃபிளேவர் நல்லா இருக்கும். சாதா தண்ணிய ஊத்த வேண்டாம். தண்ணிய சூடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணிய ஊத்தி ஒரு 5 மினிட் மூடி வச்சிடலாம். முள்ளங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா இது மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊத்தி மூடி வச்சோம்னா பர்ஃபெக்டா 10 நிமிஷத்துல சூப்பரா வெந்து போயிருங்க. இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளிய ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணிய ஊத்திடலாம். நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்ச தண்ணிய ஊத்திடலாம். பிளஸ் ஃபிளேவர் கொடுக்கக்கூடிய வெல்லம் பாருங்க, இவ்வளவு போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சாம்பார் பொடி நான் சொல்வேன் இல்லைங்களா, தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லா ஃபிளேவர்ஸும் இருக்கிற சாம்பார் பொடியை போட்டுடலாம். அதுல வரமிளகாத்தூள் எல்லாமே கலந்து இருக்கு. பெருங்காயம் எல்லாம் கலந்து இருக்கு. இது இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த மசாலா எல்லாம் போட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நான் எல்லா ஏன் ஒரு ஸ்டெப்பா சொல்றேன்னா, முள்ளங்கி நீர் சத்து நிறைய இருக்கிறதால அந்த சாம்பார் நீத்து போயிடும். அதனால இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா சாம்பார் நீத்து போகாம இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம்.
உப்பு போட்டுட்டு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அத நல்லா கடைஞ்சி ஊத்திடலாங்க. பாருங்க, இது மாதிரி ஒரு ஃபில்டர்ல போட்டு நல்லா கடைஞ்சி ஊத்திட்டோம்னா நல்லா வந்து அப்படியே மையா கடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப குழம்புல வந்து நல்லா வந்து கலந்து இருக்கும். சாம்பார் பருப்பு எல்லாம் வந்து குழம்புல வந்து கலந்து இருக்கும். பருப்பு தனித்தனியா நிக்காம இருக்குங்க. அதனால வந்து இது மாதிரி வந்து நம்ம ஃபில்டர் வச்சு இப்படியே கடைஞ்சி விட்டோம்னா சூப்பரா வந்து பருப்பு கடைஞ்சி வந்துரும். இது வந்து சாம்பார் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் சாம்பாருக்கு. பிளஸ் எல்லாம் தனியா அப்புறம் வந்து அடியில வந்து குழம்பு தனியா நிக்காது. இது சூப்பரா வந்துருங்க. இப்ப வந்து இதையும் இப்படி போட்டுடலாம் நம்ம உள்ள. நம்மளோட முள்ளங்கி சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல ஃப்ளேவரோட பண்ற சாம்பார் வந்து சூப்பரா கொதிச்சு வந்துருச்சுங்க. அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு பத்தலை எனக்கு, நான் அதனால உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த டைம்ல வந்து நம்ம வாயில ஊத்தி பார்த்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்ப பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லிய போட்டு, கொத்தமல்லி ரொம்ப நேரம் எதுலயுமே கொதிக்க கூடாது, அதனால ஆஃப் பண்ற ஸ்டேஜ்ல போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி சூப்பரா இத வந்து மூடி வச்சிடலாங்க. இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.